வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டதால் கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலானது ஏற்பட்டு தற்போது 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆர்சிபி வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியானது பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. பெங்களூருவில் முன்னெடுக்கப்பட்ட வெற்றி பேரணியில் விதான் சௌதா அருகே கடும் கூட்ட நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில 18 ஆண்டுகளுக்கு பிறகு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பெங்களூரு அணி ஒரு மிக பெரும் பேரணியை ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஒரு வெற்றி கொண்டாட்ட பேரணியாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். விதான் சௌதாவிலிருந்து சின்னசாமி ஸ்டேடியம் வரை, அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இந்த பேரணி நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். 2 நிகழ்ச்சிகள் இதுல நடப்பதற்கு திட்டமிட்டது. ஒரு நிகழ்ச்சி முடிந்து விட்டது. விதான் சௌதாவில் இது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் DK சிவகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி. அதில் ஆர்சிபியினுடைய வீரர்கள் மற்றும் இந்த பெங்களூரு அணி ஆர்சிபி அணியினுடைய நிர்வாகமும் அதில் கலந்து கொண்டார்கள். இப்படி இங்கேயும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அந்த விதான் சௌதா அதற்கு முன்னால் நின்று அந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதையும் பார்த்தோம். இந்த விதான் சௌதாவிலிருந்து சின்னசாமி மைதானம் வரை இந்த சாலையிலேயே ஒரு பேரணியாக பொதுமக்கள், அதாவது ரசிகர்கள், பெங்களூரு அணியினுடைய ரசிகர்கள் இன்று பிற்பகலில் இருந்தே திரண்டு நின்றிருக்கிறார்கள். இந்த பேரணிக்கு ஒரு பக்கம் காவல்துறை அனுமதி வழங்கி அதற்கான மாற்று ஏற்பாடுகளை, போக்குவரத்து மாற்றங்களை செய்திருந்த நிலையில எந்த அளவிற்கு கூட்டம் வரும் என்பதை முறையாக கணித்து அவற்றை தடுக்க தவறியதன் காரணமாக ஒரு பெரும் இந்த அளவிற்கான ஒரு விபரீதம் நடந்திருக்கிறது என்று அங்க இருக்கக்கூடியவர்கள் பெங்களூரில் இருக்கக்கூடியவர்கள் அதை கூறுகிறார்கள். தற்பொழுது விதான் சௌதாவில் இந்த நிகழ்ச்சி முடிந்து அதற்கு பிறகு பெங்களூரு மைதானத்துல, அந்த சின்னசாமி மைதானத்துல கர்நாடக கிரிக்கெட் சங்கம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. அது வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது. இதற்கு இந்த போட்டி நடக்கும் பொழுது எவ்வளவு பேர் அனுமதிக்க முடியுமோ அதே போன்ற இந்த என்ட்ரி பாஸ் கொடுத்திருக்கிறார்கள். உள்ளே செல்வதற்கான என்ட்ரி பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பெங்களூரு அணியை சேர்ந்த இந்த பெங்களூரு அணியினுடைய ரசிகர்கள் ஆர்வ மிகுதியில் பலர் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இது விதான் சௌதாவிலிருந்து சின்னசாமி மைதானம் வரை இந்த பேரணி நடக்கிறது என்று அறிவிக்கப்பட்டதனால அந்த பேரணி சாலை வழியாகத்தான் அவர்கள் செல்கிறார்கள். எனவே இது கலந்து கொள்வதற்கும் கிரிக்கெட் அணியினுடைய அந்த வீரர்களை பார்ப்பதற்கும் அவர்கள் பெருமளவில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பிற்பகலில் இருந்தே திரண்டு வந்திருக்கிறார்கள். இதனால அந்த பகுதியில் கடும் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இந்த போக்குவரத்து மாற்றங்களையும் அதே போன்ற நெரிசல் ஏற்பட்டால் அவற்றை தவிர்ப்பதற்கும் 3 துணை ஆணையர்கள், காவல்துறையில 3 துணை ஆணையர்கள், 7 உதவி ஆணையர்கள் தலைமையின் கீழே ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஒரு 5000 போலீசார் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அதையும் மீறி கட்டுக்கடங்காத கூட்டம், இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் அதிக அளவில் சின்னசாமி மைதானத்திற்கு உள்ளே செல்வதற்கு முயன்றதன் காரணமாக சின்னசாமி மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நுழைவு வாயில் வழியாக அவர்கள் உள்ளே செல்வதற்கு முயன்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு நுழைவாயிலுமே கட்டுக்கடங்காத கூட்டம் நின்றிருக்கிறது. அனைத்து நுழைவாயில்களுமே முழுமையாக மூடப்பட்டு விட்டது. அதை அதிலிருந்து ஏறி உள்ளே செல்லக்கூடிய நடவடிக்கைகளும் சில ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய மரத்தின் மீது ஏறி மதில் சுவரிலிருந்து ஏறி குதித்து உள்ளே செல்வதற்கு பலர் முயன்றிருக்கிறார்கள். பல பேர் அப்படியே உள்ளே சென்றிருக்கிறார்கள். இதனை பார்த்து அங்கே திரண்டிருந்த கூட்டமும் அதே போன்று முயலும் பொழுதுதான் இது போன்ற அந்த விபரீத சம்பவம் நடந்திருக்கிறது. தற்பொழுது வரையிலும் கூட்ட நெரிசல்ல சிக்கி 11 பேர் உயிரிழந்திருப்பதை தெரிய வந்திருக்கிறது. இன்னும் பலர் கூட்டத்திற்குள் சிக்கி அவர்கள் மயக்க நிலையில் இருந்தவர்களை மீட்டு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதில் மயக்க நிலையில் இருந்தவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே சிலர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த பலி எண்ணிக்கை 11 என்று தற்பொழுது வரை இருக்கிறது. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சின்னசாமி மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகளிலுமே ரசிகர்கள் திரண்டு இருப்பதன் காரணமாக அந்த கூட்ட நெரிசலை கடந்து ஒரு அவசர ஊர்தி செல்ல முடியவில்லை, காவல்துறையினுடைய ஊர்தி கூட செல்ல முடியவில்லை என்று அங்க இருக்கக்கூடிய சூழல் நமக்கு நிலவரம் கிடைத்திருக்கிறது. அப்படி மயக்கமுற்ற பலரை மீட்டு சென்றிருக்கிறார்கள். குழந்தைகளும் கூட இதில் ஒரு குழந்தையும் கூட மயக்கமுற்று ஆபத்தான நிலையில் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும்
தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்ட நெரிசல் வந்து ஏற்படுவதற்கு முக்கியமாக முறையான முன்னேற்பாடுகள் இல்லை. திடீரென பேரணி என அறிவித்து விட்டார்கள். அதற்கான முன்னேற்பாடுகள் இல்லாமல் வரக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் காவல்துறை செய்யவில்லை என்று கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், பாஜக உட்பட எதிர்க்கட்சிகள் வந்து அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். இது தொடர்பான பல்வேறு வீடியோ காட்சிகள் வெளியாகுவதை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த சின்னசாமி மைதானத்தை சுற்றி நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள். ஒரு பக்கம் விதான் சௌதா பகுதியில முதலில் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து நடந்தது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாம் கலந்து கொண்ட நிகழ்ச்சி. அதுல கிரிக்கெட் அணி வீரர்கள் எல்லாமே வந்து அந்த திறந்த வெளியில, விதான் சௌதாவுக்கு முன்பாக அந்த திறந்த வெளியில நின்று கொண்டு அந்த நிகழ்ச்சியில வந்து அவர்கள் கலந்து கொண்டார்கள். அங்கும் கூட ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டார்கள். அதையும் கூட அதிலும் வந்து உள்ளே நுழைவதற்கும் மேடையிலே ஏறுவதற்கும் பலர் வந்து உள்ளே சென்றதுனால அங்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அங்க வந்து அதிக அளவு காவல்துறையினர் வந்து அப்பொழுது இருந்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தை ஓரளவு கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற பொழுதும் அங்கு வந்து பெரும் கூட்டம் கூடியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில சின்னசாமி மைதானத்துல வழக்கமாக கிரிக்கெட் பார்க்க செல்லுவதற்கான ரசிகர்கள் எந்த அளவுக்கு வருவார்களோ அதை விட வந்து ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக ரசிகர்கள் வந்து வந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய இருக்கைகளை பிடிப்பதற்கு ஏற்கனவே வந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு அதற்கான என்ட்ரி பாஸ் கொடுத்திருக்கிறார்கள். அதையும் மீறி கூட்டம் வந்து பிற்பகலில் இருந்தே வந்திருக்கிறது. இப்படி பலர் மயக்கமுற்று இந்த கூட்டத்திலே சிக்கிக் கொள்வதற்கு முக்கியமான காரணம் வெகு நேரமாக, குறிப்பாக ஒரு 5 மணி நேரத்திற்கு மேலாக கூட்டம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாலேயே வந்து விட்டால் உள்ளே சென்று விடலாம் என்ற ஒரு ஆர்வத்தில் பலர் வந்து அங்க திரண்டு நின்றது முக்கியமான காரணம். அவர்களுக்கான குடிநீர் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதனால் வந்து அவர்கள் மயக்கமுற்று அவர்கள் கீழே விழுந்திருப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சில காட்சிகளை நம்ம பார்த்தோம். மயக்கமுற்று சரிந்த இளைஞர்கள் மீது ஒரு சிலர் வந்து ஏறி அவர்கள் மீது, அந்த சரிந்த இளைஞர்கள் மீதே ஏறி அவர்கள் வந்து உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு பலர் அங்கிருந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையுமே வந்து பார்த்தோம். அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் அங்கே ஏற்பட்டு மீட்கக்கூடிய அந்த மீட்பு குழுவும் கூட அங்கே வந்து உள்ள செல்ல முடியாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். அதை மன்னிப்பு கோரி அவர் வந்து வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இதற்கான முறையான ஏற்பாடுகள் செய்யவில்லை, அதனால்தான் இப்படியான ஒரு பெரும் துயரம் நடந்திருக்கிறது என்று கர்நாடகாவினுடைய எதிர்க்கட்சியான பாஜகவும் மற்ற பிற கட்சியை சேர்ந்த கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களும் வந்து குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இந்த நிகழ்ச்சி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே, விதான் சௌதாவில் வந்து இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே சின்னசாமி மைதானத்திற்கு அருகிலேயே இந்த பெரும் கூட்டத்துல இந்த நெரிசல் ஏற்பட்டு இந்த உயிரிழப்பு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் கொண்டாட்டம், ஒரு பக்கம் வந்து இந்த துயரம் நிறைந்த இந்த சம்பவம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. பலர் மயக்கமுற்று அவர்களும் வந்து ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வந்து அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் வாகனத்தை கூட அருகில் கொண்டு வர முடியாமல் அவர்களை தோளிலே சுமந்து கொண்டு கையிலே ஏந்தி கொண்டு பலர் வந்து அங்கிருந்து பொதுமக்களும் இந்த மீட்பு குழுவினரும் வந்து வந்து தூக்கி எடுத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் வந்து பார்க்கலாம். அதே வேளையில கர்நாடக கிரிக்கெட் சங்கம் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சி என்பது இந்த சின்னசாமி மைதானத்திலே வந்து நடக்கிறது. அந்த மைதானத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை காண்பதற்கு தான் பலரும் வந்து தற்பொழுது அங்கே திரண்டு வந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து திரண்டு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே கூட்டம் கூடும் பொழுதே வந்து மெட்ரோ ரயிலும் அந்த விதான் சௌதா மற்றும் வந்து சின்னசாமி மைதானத்திற்கு செல்லக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் நிலையங்களும் கூட 3 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அந்த வழியாக வந்து மூடப்பட்டிருக்கிறது. பெரும் கூட்டம் கூடினால் மெட்ரோவிலும் வந்து அதிகமாக கூட்ட நெரிசல் ஏற்படும். இதனால் அங்கே எது விபரீதம் நிகழும் என்பதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த மெட்ரோ ரயில் நிலையங்களும் வந்து மூடப்பட்டிருக்கிறது. விதான் சௌதாக்கு அருகிலே வந்து கப்பன் பார்க் உள்ளிட்ட இந்த 3 மெட்ரோ ரயில் நிலையங்களும் மூடப்பட்டிருப்பதாகவும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில இங்கிருந்து மக்களை வந்து வெளியேற்றுவதற்கு தற்பொழுது காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு அவர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த லத்தி சார்ஜ் நடத்தப்பட்டு தடியடி நடத்தி அவர்களை வந்து கலைக்கக்கூடிய நடவடிக்கையில காவல்துறையினர் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 5000 காவல்துறையினர் அதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளுக்கு ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது பெங்களூரு மாநகர காவல்துறை வந்து தெரிவித்திருக்கிறது. என்ற பொழுதும் இந்த அளவிற்கு பெரும் கூட்டம் வந்து கூடும் பொழுது அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இத்தனை கூட்டம் வரும் பொழுது அவர்களை வந்து எப்படி வந்து உள்ளே அனுப்புவது, வந்து மற்றவர்களை, அதாவது அதற்கான என்ட்ரி பாஸ் இல்லாமல் அனுமதிக்கான எந்த என்ட்ரி பாஸும் இல்லாமல் வரக்கூடியவர்களை எப்படி கலைப்பது போன்ற அதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் திடீரென இந்த பேரணி அறிவிக்கப்பட்டதுதான் ஒரு முக்கியமான காரணம் என்று அங்கிருக்கவர்கள் வந்து ஒரு குற்றம் சாட்டுகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியினரும் வந்து குற்றம் சாட்டுகிறார்கள். அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களும் கூட இவற்றை சொல்கிறார்கள். ஒரு பேரணி என்று அறிவிக்கும் பொழுது 18 ஆண்டுகளாக ஒரு வெற்றி கோப்பையை வந்து பெறாமல் இருந்த ஒரு அணி வந்து ஒரு வெற்றியை பெற்றிருக்கும் பொழுது அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஐபிஎல் போட்டியில நட்சத்திர அணிகளாக இருக்கக்கூடிய ஒரு சில அணிகள்ல பெங்களூரு அணியும் ஒன்று. அதில்
முக்கியமாக நட்சத்திர வீரர் வந்து விராட் கோலி வந்து ஒரு 18 ஆண்டுகளாக அந்த அணியிலே வந்து அவர் விளையாடுகிறார் என்பது அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது. இதனால் வந்து பெங்களூரு அணிக்கென்று ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் அங்கே வந்து உருவாகி இருக்கிறது. எனவே இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வந்த ரசிகர்கள் தவிர்த்து பெங்களூருவில் நகரில் வந்து பிற மாநிலத்தை சேர்ந்தவர்களும் அங்கே இருக்கிறார்கள். அவர்களும் வந்து ஆர்சிபி இந்த பெங்களூரு அணிக்கு ரசிகர்களாக இருப்பார்கள். அருகில் இருப்பவர்களும் வந்து சென்றிருப்பார்கள். எனவே ஆயிரக்கணக்கான பெங்களூரு அணியினுடைய ரசிகர்கள் வந்து அங்கே உள்ளே சென்றிருக்கிறார்கள். இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதற்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். இது போன்ற ஒரு துயர சம்பவம், ஒரு விபரீத சம்பவம் நடப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் பெரும் கூட்டம் கூடும் பொழுது அதை எப்படி வந்து கையாள்வது என்பதற்கான முன்னேற்பாடுகள் இல்லாதது இப்படியான ஒரு விபரீத சம்பவம் நடப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. அதே வேளையில இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பக்கம் வந்து கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் கலந்து கொண்ட அந்த விதான் சௌதாவில் வந்து கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி, பெங்களூரு அணிக்கான அந்த பாராட்டு நிகழ்ச்சி, இந்த வெற்றி கோப்பையை முன்வைத்து அந்த நிகழ்ச்சி வந்து அங்க நடத்தப்பட்டது. ஒரு பக்கம் இந்த சின்னசாமி மைதானத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே வந்து இந்த துயர சம்பவம் நடந்திருக்கிறது. விதான் சௌதாவிலும் கூட அங்க பெரும் கூட்டம் கூடியிருக்கிறது. அதாவது இந்த விதான் சௌதாவில் தான் கர்நாடக சட்டமன்றமும் வந்து இயங்குகிறது. நமக்கு ஜார்ஜ் கோட்டையில் இருந்து நம்ம சேப்பாக்கம் மைதானத்திற்கு எவ்வளவு தூரமோ அதே தூரம் தான் வந்து விதான் சௌதாவில் இருந்து சின்னசாமி ஸ்டேடியம் வரக்கூடிய அந்த பகுதியும். எனவே இந்த சாலையில் தான் அவர்கள் வந்து இந்த பேரணியை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்திருக்கார்கள். இப்படி ஒரு பேரணி என்று அறிவித்தவுடன் தான் அவர்கள் வந்து பெரும் கூட்டம் வந்து அங்க கூடியிருக்கிறது. இதற்கு வந்து கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் வந்து ஒரு வருத்தம் தெரிவித்ததை பார்க்கும். கூட்ட நெரிசல்கள் வந்து சிக்கி இப்படி பலர் வந்து உயிரிழந்திருப்பதும் காயமடைந்திருப்பதும் வந்து வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த துயர சம்பவத்திற்கு வந்து மன்னிப்பு கோருகிறோம் என்று கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் DK சிவகுமார் வந்து தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த கூட்ட நெரிசலுக்கு வந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து சின்னசாமி மைதானத்தில் ஒரே நேரத்தில் கூடியதுதான் காரணம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பாஜக உட்பட கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பலரும் வந்து இதை சுட்டிக்காட்டி அவர்கள் வந்து கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு பக்கம் வந்து இப்படியான ஒரு வெற்றி கொண்டாட்டத்துல சென்று முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வந்து அங்கே வந்து அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருப்பதாகவும், ஆனால் அதற்கான முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் இது போன்ற ஒரு விபரீதம், ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது என்று அங்கிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுகின்றன. ஆளும் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் வந்து கடுமையாக வந்து விமர்சித்து இந்த குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதே வேளையில ஒரு பக்கம் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து 11ஆக இருக்கிறது. பல்வேறு மருத்துவமனைகளுக்கு காயமடைந்தவர்கள், மயக்க நிலையில் இருந்தவர்கள் பலர் வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவசர ஊர்திகளும் கூட அந்த இடத்திற்கு வர முடியாத நிலையிலேயே கையிலேயே ஏந்தி கொண்டு பலரும் பொதுமக்களும் அதே போன்று அந்த அவசர சிகிச்சை ஆம்புலன்ஸில் இருந்து வந்த மருத்துவ ஊழியர்களும் வந்து அவர்களை சுமந்து சென்ற இந்த காட்சிகளையும் பார்த்தோம். அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது வரை அருகில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகளில் வந்து அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும், இதில் பலர் வந்து சுயநினைவு இல்லாமல் இருப்பதாகவும் வந்து தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் வந்து ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்பது குறித்து வந்து விசாரிக்கப்படும் என்று கர்நாடக அரசு தெரிவித்திருக்கிறது. ஒரு பக்கம் இதற்கு முன்னெச்சரிக்கையாக போக்குவரத்து மாற்றங்களை செய்வதற்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கும் 3 துணை ஆணையர்கள், IPS அதிகாரிகள், 3 துணை ஆணையர்கள் தலைமையில 7 உதவி ஆணையர்கள் கொண்ட இந்த போலீசார் வந்து இதற்கான முன்னேற்பாடுகளை செய்திருந்ததாகவும் 5000 போலீசார் வரை இதற்கான பாதுகாப்பு பணியிலே அவர்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள் என்று பெங்களூரு மாநகர காவல்துறை வந்து தெரிவிக்கிறது. என்ற பொழுதும் வந்து இந்த சம்பவம் வந்து நிகழ்ந்ததற்கு பெரும் கூட்ட நெரிசல் வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் பெங்களூரு அணியினுடைய ரசிகர்கள் வந்து பல பகுதிகளிலிருந்து, கர்நாடகாவுடைய பல பகுதிகளில் இருந்தும் அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தும் வந்து திரண்டு சென்றிருக்கிறார்கள். பெங்களூரு நகரத்துல பார்த்தோம் என்றால் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் பல அருகில் இருக்கக்கூடிய கேரளா, தமிழகத்தை சேர்ந்தவர்கள், ஆந்திராவை சேர்ந்தவர்கள் என பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து IT துறை இருக்கிறது, பல்வேறு துறைகளில் பணிபுரியக்கூடியவர்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் வந்து இந்த RCB அணியினுடைய ரசிகர்களாக வந்து இருக்கிறார்கள். இந்த IPL கிரிக்கெட் போட்டியில விளையாடக்கூடிய அணிகள்ல சென்னை அணி, மும்பை அணி, அதே போன்ற பெங்களூரு அணி, இது போன்ற அணிகள் எல்லாம் வந்து ஒரு நட்சத்திர அணியாக இருக்கிறது. முக்கியமான கிரிக்கெட் வீரர்கள் இருக்கிறார்கள். சென்னை அணியில் தோனி இருப்பது போல மும்பை அணியில வந்து ரோஹித் சர்மா இருக்கிறார். அதே போல பெங்களூரு அணியில வந்து விராட் கோலி இருப்பதனால ஒரு நட்சத்திர அணியாக அது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அணி வந்து ஒரு 18 ஆண்டுகளாக ஒரு கோப்பையை வெல்லாத ஒரு நிலையில தற்பொழுது வென்றிருப்பதன் காரணமாக ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது.
இருந்தது. இந்த அணி வெற்றி பெற்றதன் காரணமாக இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வ மிகுதியில் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து இப்படி ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள் என பலரும் வந்திருக்கிறார்கள். இப்படி வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்தவர்களுக்கு உள்ளே இந்த மைதானத்தில் கலந்து கொண்டு அவர்கள் வந்து உள்ளே செல்வதற்கான என்ட்ரி பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவற்றை பெற முடியாத பலரும் கூட வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கிரிக்கெட் போட்டியும் பார்ப்பதற்கு எப்படி வந்து டிக்கெட் கொடுத்திருக்கிறார்கள், அது போல என்ட்ரி பாஸ் கொடுத்திருக்கிறார்கள். அதையும் மீறி வந்து பலர் வந்து எப்படியும் இந்த பேரணி வெளியில் தானே நடக்கிறது, இந்த பேரணியை வந்து நாம் பார்த்து விடலாம், இந்த அணியினுடைய வீரர்களை எல்லாம் பார்த்து விடலாம் என்று அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவும் அணியினுடைய வீரர்களை பார்ப்பதற்காகவும் இப்படி வந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து திரண்டு வந்திருப்பதை தான் நாம் பார்க்கிறோம். இந்த திரண்டு வந்ததன் காரணமாக சின்னசாமி மைதானத்தினுடைய பல்வேறு நுழைவாயில்கள், இந்த நுழைவாயில்கள் வழியாக அவர்கள் உள்ளே செல்வதற்கு முயன்றிருக்கிறார்கள். நுழைவாயிலை மீது ஏறி உள்ளே சென்றிருக்கிறார்கள். பலர் வந்து அருகில் இருக்கக்கூடிய மரத்தின் மீது ஏறி அந்த மதில் சுவரை ஏறி குதித்து பலர் சென்றிருக்கிறார்கள். இதை பார்த்த இளைஞர்கள் பலர் வந்து அருகில் செல்லும் பொழுதுதான் இன்னும் ஒரே இடத்துல கூட்ட நெரிசல், அந்த மதில் சுவரை சுற்றி பல்வேறு இடங்கள்ல கூட்ட நெரிசல், நுழைவாயிலை சுற்றி பல்வேறு இடங்கள்ல கூட்ட நெரிசல், நிற்பதற்கு கூட இடமில்லாமல் பல இளைஞர்கள் அப்படியே சரிந்து விட அவர்கள் மீது ஏறி பலர் வந்து உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகள் வந்து பார்க்கிறோம். இப்படி பலர் மயக்கமுற்று அந்த கூட்டத்திற்கு கீழே வந்து கிடக்கிறார்கள். அது போன்ற நிலையில் வந்து எவ்வளவு நேரமாக அந்த கூட்டத்தில் அவர்கள் சிக்கியிருந்தார்கள், எப்பொழுது அவர்கள் மீட்டார்கள் என்பதை எல்லாம் வந்து தெரியாத நிலையில அப்படி வந்து அவர்கள் ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலே, 1 மணி நேரத்திற்கு மேலே அப்படி கூட்ட நெரிசலில் சிக்கியிருந்தால் நிச்சயமாக அதில் வந்து பலர் வந்து உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கும். அதன்படிதான் ஒரு 11 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். பலர் மயக்கமுற்று சுயநினைவு இல்லாமல் இருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அதில் வந்து சிலர் வந்து மயக்கமுற்று சுயநினைவு இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற தகவல் வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இப்படி விபரீத சம்பவம் நடப்பதற்கான முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது, இந்த பேரணியில் கலந்து கொள்வதற்காக இந்த மைதானத்திற்குள் உள்ளே சென்று இந்த நிகழ்ச்சியில் வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக, அதை பார்ப்பதற்காக, அந்த பேரணியை பார்ப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும், பெங்களூர் நகரினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பலர் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு 3-4 மணி நேரத்திற்கு முன்பாகவே அவர்கள் வந்துவிட்ட நிலையில் இத்தனை பெரிய கூட்டத்திற்கு போதுமான குடிநீர் கிடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் இது வந்து ஒரு மைதானத்திற்கு உள்ளே செல்லும் பொழுது அங்கே வந்து குடிநீர் இருப்பதற்கான வாய்ப்புகள், மைதானத்தை சுற்றி சாலையிலே அதன் முன்பு திரண்டு பல்வேறு பகுதியிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே வந்து குடிநீர் கிடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. குடிநீர் இல்லாமல் பலர் வந்து மயக்கமுற்று இருக்கக்கூடும். அதே வேளையில ஒரே இடத்துல வந்து இத்தனை கூட்டம் ஆயிரக்கணக்கானோர் வந்து கூடி அங்கிருந்து அவர்கள் உள்ளே நுழைவதற்கு வந்து முயலும் பொழுது பலர் வந்து மயக்கமுற்று கீழே விழுந்திருப்பார்கள். அதில் வந்து அவர்கள் மீது ஏறியே வந்து பலர் வந்து சென்றிருக்கிறார்கள். இதனால் தான் இந்த உயிரிழப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கிறது என்று அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து கூறுகிறார்கள். இந்த காலையிலிருந்தே வந்து இந்த சாலை வழியாக, விதான் சௌதாவில் இருந்து சின்னசாமி மைதானம் செல்லக்கூடிய அந்த சாலை வழியாக பிற வாகனங்கள் எல்லாமே வந்து செல்ல முடியாத நிலைக்கு அப்போதிலிருந்து இந்த வெற்றி கொண்டாட்டங்கள் வந்து நடந்து கொண்டிருப்பதாகவும் பெங்களூரில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அதை கூறுகிறார்கள். இதனால் தான் வந்து இதை முன்கூட்டியே வந்து இதை தடுத்து முன்னேற்பாடு செய்வதற்கு போக்குவரத்து மாற்றங்களை மட்டுமே வந்து போலீசார் செய்திருந்தார்கள். ஆனால் கூட்டத்தினர் வரும் பொழுது அவர்களை வந்து முன்கூட்டியே அவர்களிடம் வந்து அந்த என்ட்ரி பாஸ் இருக்கிறதா, யாரையெல்லாம் அனுமதிக்க முடியும், எங்கே தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற இதற்கான ஒரு திட்டமிடாததன் காரணமாகத்தான் இப்படியான ஒரு விபரீத சம்பவம் நடந்திருக்கிறது என்று கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக உட்பட எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். என்றால் இந்த வெற்றி கொண்டாட்டத்துல, விதான் சௌதாவில் நடந்த அந்த வெற்றி கொண்டாட்டத்துல முதலமைச்சரும் துணை முதலமைச்சருமே சென்று இங்க கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் சித்தராமையாவும் துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் கலந்து கொண்டு இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தான் இப்படி இங்கே வந்து ஒரு துயர சம்பவம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை வந்து கடுமையாக விமர்சித்து அந்த கர்நாடக மாநில பாஜகவும் வந்து அதை கடுமையாக விமர்சித்து சில வீடியோக்களை எல்லாமே வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல பார்க்கிறோம் வந்து ஒரு சில இளைஞர்கள் வந்து மயங்கி கிடக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் மீதே ஏறி அவர்கள் வந்து அங்கிருந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்கிறோம். அதே போன்று தற்பொழுதுதான் காவல்துறையினர் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு கூட்டத்தினரை வந்து அங்கிருந்து கலைக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சின்னசாமி மைதானத்தை சுற்றி பல இடங்கள்ல திரண்டு இருக்கக்கூடிய ரசிகர்களை வந்து இவர்கள் தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தி கலைக்கக்கூடிய ஒரு நிலை அங்கிருந்து தற்பொழுது இன்னும் கூடுதலாக போலீசார் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து இந்த ரசிகர்கள் எல்லாம் வந்து அமைதியாக செல்வதற்கு, அதாவது ஒரே இடத்தில் மீண்டும் வந்து கூட்டமாக கூடி எந்தவித
விபரீத சம்பவமும் மீண்டும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியை சுற்றி 3 மெட்ரோ ரயில் நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் மெட்ரோ ரயில் நிலையத்திலே சென்று மெட்ரோ ரயிலே ஏறி நின்று அதனால் அங்கு ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரே நேரத்தில் சென்ட்ரல் காலேஜ், விதான் சௌதா, கப்பன் பார்க் உள்ளிட்ட இந்த 3 மெட்ரோ ரயில் நிலையங்களும் மூடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னெச்சரிக்கையாக. அதே போன்று இந்த கூட்டத்தினரை அங்கிருந்து பல்வேறு வழிகளில் அந்த மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய நுழைவாயில் முன்பு நிற்கக்கூடிய ரசிகர்களை அதே வழியிலேயே அவர்கள் வெவ்வேறு சாலை வழியாக அவர்களை வெளியேற்றி வருகிறார்கள். இப்படி கூட்டத்தை கலைக்கும் போதுதான் கூட்ட நெரிசல்ல சிக்கி சிலர் மயக்கமுற்று அங்கங்கே கிடக்கக்கூடியதை பார்க்கிறோம். பல இளைஞர்கள் மயக்கமுற்று கிடக்கிறார்கள். அவர்களை அங்கிருந்து அழைத்து சென்று அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில அவர்களில் ஒரு சிலர் இன்னும் சுயநினைவு இல்லாமல் இருப்பதாகவும் அவருக்கு தொடர்ந்து அவர்களுக்கெல்லாம் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களுடைய அடையாளங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. யார் உயிரிழந்தார்கள் என்பது குறித்த இன்னும் அடையாளங்கள் வெளியிடப்படவில்லை. இந்த ஒரு துயர சம்பவம், ஒரு வெற்றி கொண்டாட்டத்தின் பொழுது நடந்த இந்த விபரீத சம்பவம், அதனால் ஒரு 11 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.